ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஆமாங்க, எதிர்பார்த்திருந்த எஸ்ஐ மற்றும் பிசிக்கான அறிவிப்பு இன்று வெளியாவதாக சொல்லியிருந்தார்கள். வெளியாகிவிட்டது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆன ஆர்பிஎஃப்ல இருந்ததா. ஆர்பிஎஃப்ல இருந்து எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐ பிசிக்கான நோட்டிபிகேஷனுக்கான புதிய பேட்ச் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த திங்கட்கிழமையான 22/4/2024 துவங்க இருக்குது. சோ டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. சென்னை எக்ஸ்பிரஸ், தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ பிசிக்கு தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு டெஸ்ட் பேட்சும், சோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. சோ விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த ரெண்டு டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்து எது வேணா பயனடையலாம். சோ நேரடி வகுப்புகளை ஜாயின் பண்ணணும் விருப்பமுள்ள நபர்களும் 7200400395 என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். சோ ரயில்வே துறையில் இருந்து ரயில்வே பாதுகாப்பு படையில நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டிருந்தா எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நீண்ட நாட்களாக இந்திய அளவுல அதிகப்படியான மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்வு, தமிழக மாணவர்களும் கூட. ஓகேவா? சோ எக்ஸாம் பேட்டர்ன் படி நிறைய இதுல வந்து சில மாற்றங்கள் வயது தளர்வுகளையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசி அண்ட் எஸ்ஐ ரெண்டுத்துக்குமான ரெக்ரூட்மென்ட்கான நோட்டீஸ்க்கும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ வந்து நான் பிசி இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன், எஸ்ஐ அப்படியே வந்து டீடைல்டா போன்ல வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு டீடைல் ரெண்டுத்துமே டிஃபால்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ வந்து ஓபனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான், அதாவது சித்திரை மாதம் 2வது நாள். சித்திரை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்னாங்கல்ல, வழி பிறந்துருச்சுங்க ரயில்வே போலீஸ்க்கு. சோ 15/4/2024 இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்ளிகேஷனுக்குரிய ஓபனிங் வந்து எல்லா கன்சர்ன் ஆர்ஆர்பிஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எதுல செக் பண்ணணும்னா ஆர்ஆர்பி சென்னைன்ற வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் போங்க. சோ இப்பவே வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கும் நியூ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கான நோட்டிபிகேஷன் பிளிங்க் ஆகுது, பிசி கானதும் பிளிங்க் ஆகுது. சோ வந்து உங்களுக்கு எப்ப வரையும் அப்ளிகேஷன் போடலாம், நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் 14th வரையும் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஏதாச்சும் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தவறுதல்கள் ஏதாவது பண்ணியிருந்தா உங்களுக்கு மே 15ல இருந்து மே 24 வரையும் கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம். சோ இதுல பிசி கான வேகன்சி எவ்வளவு அறிவித்திருக்கிறார்கள்னா 4208 வேகன்சி பிசி கான்ஸ்டபிள். எஸ்ஐக்கு எவ்வளவு வேகன்சி அறிவிச்சிருக்காங்களா, 452 வேகன்சி. பிசிக்கு 4208, எஸ்ஐக்கு வந்து 452 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல வேகன்சி, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா வயது தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. இது நாள் வரையும் இந்த ஒரு இதுக்கு வந்து ஜாப்ஸ்க்கு வந்து 18ல இருந்து 25 வயசு வரையும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முறை முதல் முறையா ஆர்பிஎஃப் இந்த கோவிட் பேண்டமிக் வந்ததுனால நிறைய பேர் இந்த நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்து ஏமாந்துருப்பாங்க. இது எப்பயோ ரிலீஸ் செய்ய வேண்டிய நோட்டிபிகேஷன் தள்ளி 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 இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால வயது தளர்வுகளை அறிவித்திருக்கார்கள் முதல் முறையாக. அதாவது 3 வருடம் இடைவெளி கொடுத்திருக்காங்க. 28 வயசுக்காரங்க வரையும் அப்ளை பண்ணலாங்க. சோ இதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் வேற இருக்குது. ஓபிசி ஆனா 3 வருஷம், அப்ப 28னா பாருங்க 29 30 31 வயசு வரையும் ஓபிசி காரங்க, அதாவது பிசி பிசிஎம் எம்பிசிஎஸ் சேர்ந்தவங்க எல்லாம். இதுவே நீங்க இந்த பிரிவினரா இருந்தா, எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தா அவங்க எவ்வளவு பண்ணலாம், 5 வருஷம் ரிலாக்சேஷன் 33 வயசு வரையும் பண்ணலாம். இது வந்து நார்மல் ஜெனரல் கேட்டகரி 28 வயசு வரையும் பண்ணலாம். சோ வயது தளர்வு இந்த முறை நல்லாவே இருக்குங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க, வள வள கொல 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 கொலன்னு. சோ நமக்கு தேவையில்ல, இந்த ரெண்டுத்துக்குமே உண்டான வயது தளர்வுகளை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுவரையும் இதுக்கு வந்து இந்த நார்மல் கோர்ஸுக்கு 18ல இருந்து 25 வயசு வரையும் தான் அப்ளை பண்ணணும். இந்த முறை நானே COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் இங்க கொடுத்திருக்கான், தெளிவா கொடுத்திருக்கான். அதனால நானே 3 வருஷம் வயது தளர்வை உங்களுக்கு அதிகரிச்சிட்டேன். 28 வயசு வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, எழுதுங்க எக்ஸாம். அதே மாதிரி கீழே எக்ஸ்ட்ரா இயர்ஸ் எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கவங்க பண்ணலாம். தட் மீன்ஸ் 28 + 5 33 வயசு. ஓபிசி நான் கிரீமி லேயர்ஸ் இருந்தாங்கன்னா 28 + 1 31 வயசு வரையும். சோ அதுலயுமே உங்க தெளிவா டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்பயும் உனக்கு டவுட் இருக்கும், சார் நான் பண்ணலாமான்னு கேட்க டவுட் கேட்பீங்க. நீ வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸா இருந்தா 96வது வருஷத்துக்கு மேல, அதாவது ஜூலை மாசம் 2ஆம் தேதி 96வது வருஷத்துக்கு மேல பண்ணிருந்தா அப்ளை பண்ணு. இதே நீ ஓபிசியா இருந்தா 93ல பிறந்திருக்கணும். 2ஆம் தேதி ஜூலை மாசம் 7ஆம் தேதி 7ஆம் மாசம் ஜூலை 2 1993க்கு மேல. எஸ்சி எஸ்டி இருந்தா 91ல பிறந்திருந்தாலே அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இது கரெக்டானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டபிளா இருந்தா 10வது முடிச்சிருக்கணுங்க. 10th படிச்சிருக்கியா, அரசு வேலை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 10th படிச்சிருக்கணும் கான்ஸ்டபிளா. பிசிஆ இருந்தீங்கன்னா என்னது 10th பாஸ். எஸ்ஐக்கு என்ன வேணும், சேம் நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ தான், டிகிரி. அதே குவாலிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு போலீஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆர்பிஎஃப்கோ. டிகிரி முடிச்சிருந்தா எஸ்ஐ 10th பாஸ்னா இது. ஓகேவா? ரிசல்ட்ஸ் யாருக்காவது வர வேண்டியது இருந்தா அவங்க அப்ளை பண்ண முடியாது, அது சொல்லிடுறேன். அது ஒரு தெளிவானது இருக்கு. awaiting for the candidate who are awaiting for results are not eligible to apply this exam. ஓகேவா? அவங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான தகுதி இல்லை.
கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ரீஃபண்டபிள். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பெண்கள் அனைவருக்கும் இலவசம், எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவர்கள் இலவசம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இலவசம். அந்த இலவசம் எப்படின்னா அவங்க 250 ரூபாய் பே பண்ணிடணும். எவ்வளவு? for minorities who belongs to SC ST, ex serviceman, female, minorities, economically backward classes, minority community சேர்ந்தவர்கள் BCM அவங்களா வருவாங்கல்ல, அவங்க economically backward classes இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா 250 ரூபாய் பே பண்ணிடுங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சோட நான் திருப்பி கொடுத்துருவேன் 250 ரூபாய் அக்கவுண்ட்ல, பேங்க் அக்கவுண்ட்ல. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிசி எம்பிசி வகுப்பினர்கள் தான் எதுல வருவாங்க? ஓபிசி வகுப்புல இருப்பாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பே பண்றீங்க? ஜெனரல், மத்தபடி யூஆர்னு சொல்லக்கூடிய ஜெனரல், இவங்க எல்லாம் 500 ரூபாய் பே பண்ணுங்க. 100 ரூபாய் ஃபீஸ் எடுத்துட்டு நான் மிச்சம் எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணிடுவேன்? 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகே, உங்களுடைய அக்கவுண்ட்ல. ஏன்னா அப்ளை பண்ணும்போது பேங்க் டீடைல் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோ. நீ எக்ஸாம் எழுதுன உடனே எக்ஸாம் எழுதி 12 மணிக்கு முடிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் கேட்க கூடாது. உடனேனா எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? 400 ரூபாய் கொடுத்துருவாங்க 100 ரூபாய் எடுத்துட்டு. ஓகேவா? சரி. அடுத்தது மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட்ல ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். சோ இதுதான் சொல்லிருப்பாங்க டீடைலா. சோ உனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சு, வயது தெரிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாமினுடைய பேட்டர்ன் தெரியணும். சேம் எக்ஸாம் பேட்டர்ன் will be carried out for both PC and SI. சோ ரெண்டு பேருக்குமே செக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேத்ஸ் 35 மார்க், ரீசனிங் 35 மார்க், ஜிகே 50 மார்க். இவ்வளவுதான் சிலபஸே பாருங்களேன். அரை பக்கம் கூட இல்ல, இவ்வளவுதான். இத படிச்சா போலாம். அதாவது வந்து காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு லிபர்ட்டியும் இருக்கும். இதுல கொஞ்சம் நல்லா பண்ணலாம். எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். கடைசியில பிசிக்கல் இருக்கு. சோ எஸ்ஐக்கு என்ன பிசிக்கல், பிசிக்கு என்ன பிசிக்கல்ன்றது ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1600 மீட்டர்ஸ் 5 minutes 45 secondsல ஓடி முடிக்கணும். யாரு? பிசிக்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து அது கிடையாது. அவங்களுக்கு 3 minutes 40 seconds 800 meters ஓடணும். சோ ரெண்டு பேருக்குமே டிஃபரண்ட் அந்த மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. லாங் ஜம்ப் வந்து பாய்ஸ்க்கு 14 feet, ஹை ஜம்ப் இல்லனா 4 feet, இவங்க 9 feet, இவங்க 3 feet அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ ஹைட் சொல்லிருக்காங்க. தமிழ்நாடு எஸ்ஐக்கு நிறைய பேர் ஹைட்னால ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்குலாம் ஹைட்ல நிறைய சலுகைகள் இருக்கு. பாருங்க, 165 இருந்தாலே எலிஜிபிள், 160 இருந்தாலே எஸ்சி எஸ்டிஸ் எலிஜிபிள். குறிப்பிட்ட ஒரு பழங்குடியினர் வகுப்பினை சுட்டிக்காட்டி அவங்களுக்கு 163 தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ செஸ்டுமே அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. அது நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ சேம் அந்த கேட்டகரியில தான் இருக்கும் பிசிஎஸ்ஐக்கு. சோ 80 85 அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே பிசிக்கல் பத்தி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க. மத்தபடி நோட்டிபிகேஷன் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இல்ல. சோ அப்ளை பண்றது இன்னில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர்பி எது இங்க இருக்கும் பாருங்க, சென்னை. எங்க இருக்கு? சென்னை இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த ஆர்ஆர்பி அட்ரஸ் வந்து நீங்க வந்து ஆர்ஆர்பி சென்னைனே தேடுங்க. ஒண்ணுமே இல்லை, டைரக்டா வந்துரும். ஆர்ஆர்பி சென்னைன்னு கூகுள்ல தேடினீங்கன்னா டைரக்டா வந்துரும். நீங்க போய் அப்ளை பண்ணலாம். நார்மலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான இதுவுமே இருக்காது. நார்மல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். பாத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்களும் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ளை பண்ணுவோம், வேலையை வாங்குவோம், வேலை கிளம்புவோம். ஓகேவா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.